30 டேஸில் UIUX படிக்க முடியுமாவா? இப்படி எவனாச்சு இல்லை எவளாச்சும் சொன்னான்னா யாரும் அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது. ஏன் இப்படி அவங்க கண்டென்ட்டுக்காக இப்படி பேசணும்? உண்மையை சொல்லிட்டு போகலாம்ல. எதுக்கு இப்படி ப்ரொமோட் பண்ணணும்? இப்படி ப்ரொமோட் பண்ணி தான் UIUXக்கு அதுக்கு டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகி வேலையே இல்லாமல் போயிடுச்சு. சில பேருக்கு இப்போ வேலையே இல்லாமல் சுற்றிட்டுருக்காங்க. எதுக்குன்னா இவ்வளோ காம்படிஷன்ஸில் எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது? சில யூடியூபர்ஸ் பண்ணுற வேலை தான். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரையும் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட உங்களை நான் அட்டென்ஷன் சீக் பண்ணணும். தம்ப்நெயிலில் வேணால் போட்டிருப்பேன், அதை நான் ஒத்துக்கிறேன். தம்ப்நெயிலில் அந்த சும்மா காசு விஷயம்லாம் போட்டிருப்பேன். நான் இது புது சேனலை நான் பண்ணி தான் ஆகணும். மாதிரிலாம் அதுக்கு நான் ரொம்ப 30 நாளில் படிக்கிறது, 10 நாளில் பிடிச்சிடலாம் UIUX. இட்ஸ் ஜஸ்ட் அ புல்ஷிட். ஓகேங்களா? யாராச்சும் ஒருத்தர் 30 நாளில் UIUX படித்தேன், இப்போ என்னால் ஒரு ஃபுல் ப்ராடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா என்கிட்ட காட்டுங்க. நான் லைவ்லேயே மொட்டை அடிச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் இட் வில் டேக் 6 months டு கெட் த டிசைன் சென்ஸ். நான் ஏன் இவ்வளோ கடுப்பாக பேசுகிறேன்னா, இதில் சில பேர் நம்பி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வேலை இல்லாமல் இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஸோ ஃபக்கிங் ராங் ப்ரோ. இப்போ ஒரு யூடியூப்பில் ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா, டிசைனரை பார்க்குறீங்க, அப்படியே டுட்டோரியல் சொல்லி தராங்கன்னா பார்க்குறீங்கன்னா, அவங்களோட டிசைன் சென்ஸ் அவங்க செக் த பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அவங்களோட டிசைன் பேக்ரவுண்டை செக் பண்ணுங்கள். முதல்ல அவன் என்ன கிழிச்சிருக்கான் அப்படின்றத பார்க்கணும். தாராளமாக நீங்கள் எந்த பார்க்கலாம். ஐ டோன்ட் கேர். ஓகே, இதுதான் என்னோடய பாயிண்ட்டு. இமேஜின் கண்ணில் கட்டி காட்டில் விட்டுறாங்க உங்களை. இமேஜின், ஓகேங்களா? கண்ணில் கட்டி காட்டில் விட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீல் தான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணும் போது ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஓகேங்களா? அப்போ தான் நான் இப்போ சொன்ன அந்த கண்ணில் கட்டி காட்டில் விட்டால் என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீல் தான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க. இதில் அந்த காட்டிலேருந்து தப்பிச்சு வரவங்க நிறைய பேர், ஓகேங்களா? அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்கில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ரிசர்ச் ஸ்கில் அதிகமாக இருக்கும். தே வில் திங்க் லைக் ஜேர்னலிஸ்ட், தே வில் திங்க் லைக் எ சயின்டிஸ்ட், தே ஆர் ஜீனியஸ். ஸோ how to become like that? எப்படி நம்ம அவங்கள மாதிரி மாறுது? சிம்பிள். ஆஸ்க் questions எவ்ரி டைம். எல்லா விஷயத்துக்குமே ஒய், எல்லாத்துக்குமே எதுக்கு இது, ஏன் நீங்கள் எப்போல்லாம் அதிகமாக கொஸ்டின் கேட்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு விடை வரும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தன் யூடியூப் டிசைன் டுட்டோரியல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ட்ரிபிள் இல்லைனா பிஹான்ஸ் அவங்களோட டிசைன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ யூ ஹாவ் டு கம்பேர் வித் சம் டிசைன்ஸ். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி பார்க்கணும். இவங்கிட்ட கற்றுக்கினா இவ்வளோ தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ வி கேன் ஜட்ஜ் தம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். சப்போஸ் நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் இப்போயே சொல்லுவேன், ஐம் சாரி டு சே ப்ரோ, நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் until you get the design sense. ஓகேங்களா? நீங்கள் டிசைன் சென்ஸ் வர வரையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன். இப்போ நான் என்னோடய இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன்னா தாராளமாக சொல்லுவேன் இந்த மாதிரி. பிகாஸ் யூஸ்வலாக ட்ரிபிள் பிஹான்ஸ்ன்றதெல்லாம் ஒரு யூஸ்வல் ஒரே ஐடியாஸ் தான். அப்படி ஒரே ஐடியாஸ் தான் அங்கே சுற்றிட்டுருக்கு. யூ ஷுட் பிரேக் த ரூல்ஸ், யூ ஷுட் பிரேக் த UI, யூ ஷுட் பிரேக் த UX. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் மாறுபட்டு செய்யும் போது தான் அது க்ரியேட்டிவிட்டியாக மாறும். ஸோ க்ரியேட்டிவிட்டின்றது என்னது? ஒரு விஷயத்தை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயத்தை புதுசாக காட்டுறது தான் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் ட்ரிபிள் பிஹான்ஸ் இருக்கிறதையே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேர் இஸ் த க்ரியேட்டிவிட்டி ப்ரோ? ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், இதுதான் என்னோடய பாயிண்ட். நான் சொல்ல இந்த வீடியோக்கு காரணமே இதுதான்.
and thanks for watching this video. If anyone say I can learn UI UX in 30 days, just send this video. Bye bye.